வணக்கம் தோழமைகளே. நான் ரத்திகா பவழமல்லி வகுப்பறை கதைகள் மூலமாக உங்களை சந்தித்து உரையாடி வருகிறேன். இன்றைக்கும் நான் குழந்தைகளை பற்றி தான் பேசப் போகிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பதும் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறதும் மிக கேள்விக்குறியாகி வருகிறது. குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எல்லா பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தையை நல்லா தானே வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் நம்ம நல்லா தானே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போது இடையில் என்ன தவறு நடக்கிறது, ஏன் குழந்தைகள் இப்படி சீரழிகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதில் பெரும்பான்மை பங்கு வகிப்பது நம்ம அலைபேசிகள் தான். ஒரு ஃபோன் வந்த பிறகு நாமே வேற மாதிரி ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னால், சின்னஞ்சிறு குழந்தைகள் என்ன பண்ணும் அது. அப்போது குழந்தைகள் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறவர்களாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை 24 மணி நேரமும் கண்காணிக்க முடியாமல் போய்விடுகிறது. சரி, பள்ளிக்கூடத்தை அனுப்புனா ஆசிரியர்கள் அவங்கள கண்காணிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வகுப்பறையில் தனியார் பள்ளிகளில் தான் நீங்கள் பிள்ளைகளை சேர்க்கிறீர்கள். ஒரு வகுப்பறைக்கு குறைந்தது 60 மாணவர்கள் இருக்கிறாங்க. உங்களால் 2 குழந்தைங்களையே கவனிக்க முடியாத போது 60 குழந்தைகளே அவங்க எப்படி கவனிக்கணும்? அந்த 60 குழந்தைகளுக்கு காலையில் ஒவ்வொரு ஆசிரியரும் காலைல போன உடனே அட்டண்டன்ஸ் வருகை பதிவேடு எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டு பாடங்களை எல்லாம் திருத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரணும். அந்த நோட்டு புத்தகங்களில் அவங்க எழுதினதை திருத்தி கையெழுத்து போடணும். வாரமான ஒரு டெஸ்ட் வைக்கணும், மாதமான ஒரு டெஸ்ட் வைக்கணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆசிரியர்கள் அந்த பாட நூல்களை நடத்துறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தலை அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையையும் தனிப்பட்ட முறையில் அவங்களால கவனிக்க முடியாமல் போயிடுது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் நம்முடைய குழந்தைகளை பத்திரிகைகளில் பார்க்குற அளவுக்கு நேர்ந்து விடுகிறது. அப்போது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் பெற்றோர்கள், ஆசிரியர்களை விட என்னுடைய பங்கு என்னன்னு கேட்டாக்கா, பெற்றோர்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்கள் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறீங்க, அவங்க பணம் வாங்கிட்டு சொல்லித்தராங்க. இந்த மாதிரியான உறவு முறைகள் தான். ஏதோ ஓரிரு ஆசிரியர்கள் வேணால் ஒவ்வொரு குழந்தையிடமும் தனிப்பட்ட முறையில் பேசி பார்க்க முடியுமே தவிர எல்லா ஆசிரியர்களாலும் அது இயல்வதில்லை. அது அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லவே கூடாது. நாம் என்ன கல்வி முறையை நாம் விரும்பி ஏற்கிறோமோ அந்த கல்வி முறையை மட்டும்தான் அவங்க சொல்லித்தராங்க. இப்போ நாம் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா, காலையில் குழந்தை போனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோருடைய விருப்பமும் கூட. இப்போ அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி தான் சுழல்கிறார்கள். ஆசிரியர்களும் அதே மாதிரி தான் சுழல்கிறார்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி தான் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஒரு குழந்தை கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே அரசும் தவறிவிடுகிறது, பெற்றோர்களும் தவறிவிடுகிறார்கள், கல்வி நிர்வாகமும் தவறிவிடுகிறது. அதன் விளைவாக அந்த கல்வி பொதி அப்படிங்கிறது முழுக்க குழந்தைகள் மேலே தான் திணிக்கப்படுகிறது. அப்போ பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம், பள்ளி கல்வித்துறை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு குழந்தையின் மீது கல்வியை திணிக்கும் பொழுது அந்த குழந்தை இளைப்பாறுதலுக்காக வேற எதையோ நாடுது. அதற்கு துணை கிடைக்கிறது. அங்கே வெளியில் போனால் அதற்கு துணை கிடைக்கிறது. அதனால் அது வழி தவறி விடுகிறது. அதனால் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்தி, ஆசிரியர்கள் செலுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. 60 குழந்தைங்க மேலே எப்படி ஒரு ஆசிரியரால் இருக்கிற 8 மணி நேரத்தில் கல்வியை தாண்டி அவங்க பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் தான் முழுக்க தன்னுடைய குழந்தைகள் மீது அன்பு செலுத்தி, அக்கறை செலுத்தி நல்ல ஒரு குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அதனால் நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் குழந்தைகளை நீங்களே வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியை மட்டும் பள்ளியில் எதிர்பாருங்கள். நன்றி.